நல்லா இல்லைன்னா எண்ணிய வேலையை விட்டு தூக்கி போடுவாங்க, அதனால நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவன் சொல்றான், ராஜா கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிடுவோம். ராஜா கிட்டையும் பெர்மிஷன் வாங்கியாச்சு. அல்லேலூயா, உடனே சொல்லுங்க. ராஜா கிட்டையும் இப்போ பெர்மிஷன் வாங்கியாச்சு. என்ன பெர்மிஷன் வாங்கியாச்சு? ஒயின் வேண்டாம், தீட்டுப்படுத்தக்கூடிய ஆகாரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை நிறுத்தியாச்சு. தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு வருஷம் 19வது வசனத்தை வாசியுங்கள். ராஜா அவர்களோட பேசினான். பேசினான். எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. பாருங்க, இந்த ஒயினை குடிக்காமலேயே இவங்க 4 பேரும் அழகா கீரையை பருப்பை சாப்பிட்டு அழகா சாராயம் குடிக்காமலே தன்னை காத்து கொண்டு அவர்களை விட நல்லவர்களாக, முகம் பளபளப்பாக இருக்கக்கூடிய நல்ல சரீரத்தை உடையவர்களாக காணப்பட்டார்கள். அப்படிதான் சொல்லியிருக்கு. எனக்கு எப்படி காணப்பட்டார்கள் வாசிங்க. அவர்கள் மற்ற சாராயம் குடிச்ச, மற்றதை சாப்பிட்டு கண்ணாபின்னான்னு இருந்த அவர்களை விட தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட அருமையான இந்த 4 ஜெப வீரர்களும் அவர்கள் அழகானவர்களாக, பளபளக்கூடியவர்களாக, ராஜா எதிர்பார்க்கிற நல்ல சரீரமுடையவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். தொடர்ந்து வாசிங்க. அவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் அவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். அவர்கள் ராஜ சமூகத்திலே முன்னிறுத்தப்பட்டார்கள். ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, எந்த காரியத்தை ராஜா ஞான காரியமானாலும், புத்திக்குரிய காரியமானாலும், நல்ல காரியமானாலும் கேட்டு விசாரித்தாலும், அவங்ககிட்ட கேட்டு விசாரிக்கும் போது அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு, எத்தனை மடங்கு அதிகமாக இவங்க காணப்பட்டாங்க? 10 மடங்கு ஞானத்துல சிறந்தவர்களாக, எல்லா காரியத்தை செய்கிறதுல சிறந்தவர்களாக, இவர்கள் சொன்ன விஷயத்துல 10 மடங்கு ஆசீர்வாதம் நிரம்பி இருக்கத்தக்கதாக அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா, கரங்களை தட்டி கத்திரமா பயன்படுத்துவோம். நீங்க செய்கிற வேலை செய்கிற இடத்துல உங்கள் நிமித்தம், உங்கள் கம்பெனிக்கு, அலட்னா உங்கள் ஸ்தாபனத்துக்கு, அலட்னா உங்கள் கடைக்கு 10 மடங்கு ஆசீர்வாதம் அதிகமாக வரும். கரங்களை தட்டி ஆமென். அல்லேலூயா, சத்தமும் நல்ல சொல்லுங்களேன். அல்லேலூயா. எந்த காரியத்தில் நம்ம ஈடுபடுறோமோ அங்கே 10 மடங்கு அதிகமான லாபம், ஆசீர்வாதம், மேன்மை, ஆசீர்வாதம், கணம், ஆண்டவர் கொடுக்கிற பெரிய வரத்துள்ள பலன் 10 மடங்கு பெறும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 21வது வசனத்தை வாசிங்க. வேக வேகமா எடுத்து வாசிங்க. கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். தானியேல் அங்கே இருந்தான். அவ்வளவுதானா? ஸ்தோத்திரம். அடுத்து 2ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். 2ஆம் அதிகாரத்துல 16. ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை, இப்ப பாருங்க, ஒரு சொப்பனம் கண்டிருக்கிறாரு ராஜா. ராஜா என்ன கண்டிருக்கிறாரு? இதுக்கு அர்த்தம் சொல்லணும். இதுக்கு எப்படி அர்த்தம் சொல்றது? எல்லாரும் பல விதமா யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, சொல்றாங்க, செயல்படுறாங்க. ஆனா ஒண்ணுமே சரியா இல்லை. அல்லேலூயா. ஆமா, 17ஆம் வசனம் வாசிங்க. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு மரிபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக, இரக்கம் கேட்கணும், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா. நல்ல யோசனை பண்ணுங்க. அவங்கெல்லாம் சொந்தத்துல சொன்னாங்க. தானியேலும் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோவும் என்ன செஞ்சாங்க? மறைபொருளை வெளிப்படுத்துவதற்காக, இரக்கத்திற்காக. நீங்க எல்லாரும் இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தேவன் நம்ம மீது இரக்கம் வைக்கணும். நம்ம குடும்பத்தில் ஒரு ஆள் ரட்சிக்கப்படணும்னா நம்ம தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். ஆண்டவரே இரக்கம் செய்யும், ரட்சியும் ஆண்டவரே. அழுது ஜெபிக்கணும். கடனே வாங்கக்கூடாது ஆண்டவரே. அழுது நல்ல ஆண்டவருடைய இரக்கத்துக்காக ஜெபம் பண்ணு. தேவன் இரக்கம் பாராட்டும். தேவன் இரக்கம் செய்தால் தான் நமக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. தாய் அழுது கொண்டு வந்தாங்க, பிள்ளை செத்து போயிட்டான், பாடையை தூக்கிட்டு போறாங்க, அழுதுகிட்டு வராங்க. ஒரே அழுதுகிட்டு நடு ரோட்ல வந்து கொண்டு இருக்கிறது. கணவன் இறந்து போனான், ஒரு பையன் இருந்தான், அவனும் இறந்து போனான். இப்ப நான் அனாதை. அந்த அம்மா அழுதுகிட்டு வராங்க. ஆண்டவர் இந்த பகுதியாக நடந்து வந்தார்.
அழுது கொண்டு வந்த அவன் கண்ணீரை பார்த்தார். அப்படியே பாடையை நிறுத்தினார். அவர்களை இறக்கப்பட்டு பார்த்தார். கையை மேலே வச்சார். இறந்த மனுஷன் உயிரோடு இருந்துட்டான். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். தேவனிடத்தில் இரக்கம் பெறுவதற்கு நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டியது அவசியம். இதை வேற எங்கேயும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஆலயத்தில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இல்லையா? ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்தில் காத்துரு, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சபையின் மூலமாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. வேற எங்கேயும் சொல்லப்பட மாட்டாங்க. சிலர்கிட்ட போய் கேட்டால் ரொம்ப சங்கடமாக இருக்கு, என்ன செய்ய வாயா படம்பட போகும், 3 மணி நேரம் உட்காந்து சந்தோஷமா இருக்கலாம், ஒரே குஷியா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லையா? ஆமாம், படம் பார்த்தா ஒரே குஷியா. இது வேதம் சொல்லுகிறது, சமாதானம் வேதத்தில் தான் இருக்கு, மகிழ்ச்சி வேதத்தில் தான் இருக்கு. ஆமாம், இந்த வாரத்தில் ஒரு வீட்டில் நம்ம கூட்டம் வச்சுருந்தாங்க, எனக்கு வர முடியல, ஐயா வந்து நடத்தினாங்க. அதில் 41 வசனத்தில் 16 வசனத்தை வாசித்தீங்கன்னா, அதில் மகிழ்ச்சியாக இருக்கணுங்கிறதுக்காக கர்த்தர் எத்தனையோ காரியங்களை செய்கிறார். 10வது வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் எத்தனையோ அற்புதங்களை செய்கிறார். 16ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க, 16வது வசனத்தை மட்டும் வாசிங்க. 41ல் 16 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்குள் களி கூர்ந்து இயேசுவை உயர்த்தி பேசிக் கொண்டிருப்பாய், மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய், இயேசுவை புகழ்ந்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா. இதுல என்ன சொல்றாருன்னா, நீ எப்போதும் சந்தோஷமா இருப்பமா மகனே மகளே, நீ சந்தோஷமா இருப்ப, கர்த்தருக்குள்ள களி கூர்ந்து கொண்டு இருப்ப. களி கூர்ந்து மகிழ்ச்சி, அதாவது மகிழ்ச்சியின் உச்சக்கட்டம் தான் களி கூறுதல். அல்லேலூயா. சொல்லுங்க, மகிழ்ச்சியின் உச்சக்கட்டம் களி கூறுதல், மகிழ்ச்சி, சந்தோஷம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவை. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், எனக்கு 2 மறைபொருளை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். 1000 பேரை கூட்டணும்னு நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஜெபம் பண்ணோமா? ஞாபகம் இருக்கா? 1000 பேரை கூட்டி நம்ம நடத்தணும். யாருக்கு ஞாபகம் இருக்கு? பேர் ஞாபகம் இருக்கு. அல்லேலூயா. ஆமாம், அது இப்போ திட்டம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். 500 ஐக்கிய தலைவர்கள் சென்னையில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் லீடர்கள். அவங்களெல்லாம் கால் பண்ணி அவங்க 2 பேர் வந்து 1000 பேர் வந்துடும். அல்லேலூயா. அப்படி ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறார். மறைபொருளை வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம சபைக்கு ஒரு மறைபொருளை வெளிப்படுத்தியிருக்கிறார். என்ன மறைபொருள் சொல்லுங்க பார்ப்போம். யாருக்காவது சொல்ல முடியுமா? டக்குன்னு சொல்லுங்கள். சபைக்கு ஒரு தலைவர் ஒரு மறைபொருள் வெளிப்படுத்து. யாராவது சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு வெளிப்பாடு வந்திருக்கா? வரல. ஐயா இன்னைக்கு காலையில் சொன்னேங்க, நம்ம சபைக்கு எத்தனை விசுவாசிகள் வரணுமா? 1000 விசுவாசி, 260 குடும்பமா? 250 குடும்பம், 1000 விசுவாசிகள். அல்லேலூயா. ஒரு குடும்பத்துக்கு 4 பேருன்னா, ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் இருப்பாங்களா? அப்பா அம்மா மகன் மகன் 4 பேர் இருக்கதானே செய்வாங்க. பாஸ்டர் குடும்பத்தை எடுத்துக்கூடும். அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்கிறாங்களா? இல்லையா? இருக்கிறாங்கல்ல? இருக்காங்க. அதே மாதிரி நம்ம அபிஷேக் வந்திருக்காரா? அபிஷேக் வரலையா? அவங்க அண்ணன் வந்திருக்காரு. அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. ஒரு குடும்பம்னா 4 பேர் இருக்காங்கல்ல? இல்லையா? அதே மாதிரி அவர் பேர் என்ன பேர்? அவர் காணுமே, தான் இருக்காரு. உங்கள் பேர் என்னையா? இம்மானுவேல். தம்பி பேர் என்ன பேர்? அவர் அபிஷேக் தானே? தோத்திரம். சின்ன அபிஷேக்குடைய குடும்பத்தில் எத்தனை பேர்? 4 பேர் தானே? அதான் எப்படி அழகா ஐயாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திருக்காங்க. 250 குடும்பம், 1000 விசுவாசிகள். இது என்னது? ஒரு மறைபொருள். தேவன் இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் கர்த்தர் நடத்திக்க போகிறார். இடமே இல்லை. 2வது ஆராதனைக்கு ஃபுல்லாயிரும். எப்பா அடுத்த வாரத்தில் கொஞ்சம் 10 ஆராதனை கொஞ்சம் பேர் வாங்கப்பா, இடம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவில் நம்ம அறிவிப்பு கொடுக்க வேண்டியது. அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நல்ல சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமாம், அந்த 2வது ஆராதனை ஃபுல்லாக நிறைஞ்சி வழி இடமே இருக்காது, என்ன செய்யணும்னு தெரியாது. ஆமென்.
அப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் மறைபொருளை தேவன் வெளிப்படுத்தி செய்ய போகிறார். நம்ம இதில் பார்க்குற விஷயம் என்ன? 21 தானே வருஷம். 2 தானியேல் 2 அதிகாரம் 17 வசனம் வாசிங்க. ஆ, வீட்டுக்கு போய் ஆ ஆ அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்டார். இரக்கத்துக்கு வந்தோம், அப்படிதானே? இரக்கம். அல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? இரக்கம் கேட்டு ஜெபிக்கணும். எப்போ? எல்லா நாளும் ஒரு முறையாவது இரக்கம் கேட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. இரக்கம் செய்யாண்டவர் பெருமையோடு நின்னா ஜெபம் கேட்கவே கேட்காது. சில சொல்லுவோம், பரமனது பரம்பு தாங்க சுட்டு கூட ஆட்சி வருவது அவங்க சித்தப்படணும் தீர்ப்பு குடும்பம் செய்யக்கூட எங்கடங்கள் மணி சோதனை படம் சுட்டுக்கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிமையில் என்னும் முடியலையா ஆமேன் சொல்லி கேட்கணும். அந்த பாடம் மனப்பாடம் ஒப்பிக்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய பாதத்தில் இறக்கத்துக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரை இறக்கமாக என்னால் முடியல, எனக்கு இந்த பிரச்சனையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. ஒரே ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுமா? இறக்கத்துக்காக